Hi friends, TRB Botanic notes பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது lichen. Lichenல first டாபிக்கா நமக்கு கொடுத்திருக்கிறது classification of lichen, morphological basis. Morphological basis அப்படினா என்னன்னா இந்த லைக்கனை நம்ம பார்த்தோன்னே என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியுமோ அதை பொறுத்து லைக்கனை எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் மார்ஃபாலஜிக்கல் பேசிஸ். மார்ஃபாலஜிக்கல் பேசிஸ்ல இதை 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. கிரஸ்டோஸ் லைக்கன், போலியோஸ் லைக்கன், ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். ஃபர்ஸ்ட் கிரஸ்டோஸ் லைக்கன்னா என்னன்னு பார்க்கலாம். கிரஸ்டோஸ் அப்படின்னாவே கிரஸ்ட் அப்படின்னாவே என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தின் லேயரா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். பட் அது எதுல வளருதோ, எந்த சப்ஸ்ட்ரேட்ல வளருதோ அந்த சப்ஸ்ட்ரேட் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிருக்கும், ரொம்ப டைட்டா பைண்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளால அந்த லைக்கனை அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இப்ப ராக்ல இருக்கு அப்படின்னா, ஒரு பாறையில வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த பாறையில இருந்து அந்த லைக்கனை நம்மளால பிரிச்சே எடுக்க முடியாது. அப்படி பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டேமேஜ் பார்ட்டா தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த மரத்துல வளர்ந்தாலோ இல்ல ஒரு பாறையில இருந்தாவோ இல்ல ஒரு சுவத்துல ஒட்டிட்டு இருக்குது அப்படின்னாலும் நம்மளால அதை தனியா ஈஸியா பிரிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் கிராஃபிஸ், லெசிடியா, ரைசோகார்பன். அதுக்கப்புறம் இதோட ரோல், சிக்னிபிகன்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கு இல்லையா அந்த சப்ஸ்ட்ரேட்டோட. இப்ப ஒரு பாறையில இருக்கு அப்படின்னா அந்த பாறையில நல்லா ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கனால ஓவரா வெயில் அடிக்கும் போது இல்ல மழை பெய்யும் போது அந்த எப்படி இருந்தாலும் அந்த ராக் சின்ன சின்னதா உடையும் இல்லையா, அது உடையறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. அதனாலதான் இப்ப பாறைகள் சின்ன சின்னதா உடைஞ்சு அப்புறம் ஸ்டோனா மாதிரி அந்த ஸ்டோன்ல இருந்து நம்மளுக்கு சாயில் கிடைக்குது இல்லையா. அதனால சாயில் ஃபார்மேஷனுக்கு இந்த கிரஸ்டோஸ் லைக்கன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் போலியோஸ் லைக்கன். போலியோஸ் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிரஸ்டோஸ் லைக்கன்ல என்ன பார்த்தோம், இதுல லோயர் கார்டெக்ஸ், அப்பர் கார்டெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால டிவிஷனே பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தின் லேயரா இருக்கிறதுனால நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு தெரியாது, டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு இருக்கும். பட் போலியோஸ் லைக்கன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே லீஃப் மாதிரி நல்லா பெருசா தெரியுதுனால நம்மளால இதுதான் அப்பர் கார்டெக்ஸ், இது லோயர் கார்டெக்ஸ், நடுவில் இங்க மெடலா இருக்குது அப்படிங்கறத நம்மளால டிஃபரன்சியேட் பண்ண முடியும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்பா இருக்கும். அதே மாதிரி இதுல கீழே ரெசின்ஸ் அதாவது ரூட் மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கும், அது மூலியமா அது அந்த சப்ஸ்ட்ரேட்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதுல லோயர் அப்பர் கார்டெக்ஸ்ன்ற ஒரு டிஃபரன்சியேட் பண்ண முடியும். அதே மாதிரி போட்டோபியன் லேயரையும் நம்மளால டிஃபரன்சியேட் பண்ண முடியும். இப்ப லைக்கன்னாவே நம்மளுக்கு தெரியும், பைகோபியான், மைகோபியான் 2 டிஃபரெண்ட், அதாவது ஆல்கல் பார்ட், ஃபங்கல் பார்ட் ரெண்டுமே சேர்ந்ததுதான் லைக்கன் நம்மளுக்கு தெரியும். ஆல்கல் பார்ட்டுக்கு பேர் தான் பைகோபியான், ஃபங்கல் பார்ட்டுக்கு மைகோபியான். இதுல ஆல்கல் பார்ட் எது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இது எங்க வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ட்ரீல, ராக்ஸ்ல இருக்கு. அது இல்லாம நல்லா ஹியூமிட் இருக்கிற, ஈரப்பதம் அதிகமா இருக்கிற ஏரியாவில தான் இது வளரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்மேலியா, பெல்டிஜெரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட சிக்னிபிகன்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு பொல்யூட்டட் இண்டிகேட்டர். அதாவது ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இந்த லைக்கன் வளர்றத பொறுத்தே நம்மளுக்கு அதுல குரோத்ல ஒரு நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஓவர் குரோத்தா இருக்கிறது இல்ல அதுல ஏதாவது கலர் மாற்றம் இருக்கிறது, அதை வச்சு ஏர்ல இவ்வளவு பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால இது ஒரு பயோ இண்டிகேட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். ஃப்ரூட்டிகோஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்ரப். ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரஸ்டோஸ் என்னன்னு பார்த்தோம், ரொம்ப தின்னா இருக்கும். நெக்ஸ்ட் போலியோஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அது ஜஸ்ட் டிஃபரன்சியேட் பண்ண முடியும். இது நல்லாவே ஒரு சின்ன செடி மாதிரி, ஒரு புதர் செடி அளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் டெவலப்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட சிங்கிள் பாயிண்ட்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். சோ நம்மளால ஈஸியா ஃபுல் லைக்கனையும் நம்மளால அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியும். அதான் சிங்கிள் பாயிண்ட்ல, அதாவது ஹோல் பாஸ்ட்னு சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டோட தான் அந்த சப்ஸ்ட்ரேட்டோட அட்டாச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, தாலஸ் நல்லா பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா புஷியா இருக்கும். அதனாலதான் ஸ்ரப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேபிடேட் இது சாயில்லயும் இருக்கு, ராக்லயும் இருக்கு. ஹேங்கிங் ஃப்ரம் ட்ரீ பிரான்சஸ், அதாவது சிங்கிள் பாயிண்ட்ல மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதனால அந்த அட்டாச்ல இருந்து அப்படியே ஹேங் ஆயிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த ட்ரீ பிரான்சஸ்லன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் சாயில் இருக்கும். ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் மட்டும் தான் சாயில் இருக்கும். ரிமைனிங் அந்த போலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ், கிரஸ்டோஸ், போலியோஸ் இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ராக்ல, ட்ரீ ட்ரங்க்ல, இதுல மட்டும் தான் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் சாயில்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்னியா, கிளாடோனியா, ராமலினா. ஓகேங்களா. இதோட சிக்னிபிகன்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா,
இது வந்து போட்டோசிந்தசிஸ், ஹை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து நிறைய ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய பைகோபியான் லேயர் வந்து பைகோபியான் அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆல்கல் பார்ட் தான் வந்து அதிகமா, ஆல்கல் பார்ட் தான் வந்து நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் பண்ண யூஸ் ஆகுது இல்லையா, ஏன்னா அதுல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கனால அது வந்து ஒரு போட்டோபியான்டா இருக்கு. சோ அது வந்து ஹை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் போட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டைஸ் மேக் பண்றதுக்கு, பர்ஃபியூம் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இது மூணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பயாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிறது உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.